கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம சங்கீதம் வந்து 117 பார்த்துருக்கோம். 118வது சங்கீதம் என்ன அப்படின்னா, தாவீது என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் என்ன சொன்னால் துதிக்க சொல்லியிருக்கார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லியிருக்கார். ஏன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை ஒவ்வொரு நாட்களும் துதிக்கணும். அவர் கிருபை என்பது வந்து இஸ்ரவேல் சொல்வதாக. இஸ்ரவேல்னால் யார்? நம்ம அவருடைய பிள்ளைகள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும், அவருடைய கிருபையை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தி ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்யணும், கர்த்தருடைய கிருபை என்று உள்ளது, கர்த்தர் கிருபை என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம துதிக்கணும். அதாவது இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக நான் மாத்திரமல்ல, ஆரோன் குடும்பத்தின் யார்? ஊழியங்களை சிறதான பிள்ளைகள். ஊழியங்களை சிறதான பிள்ளைகளும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி என்ன செய்யணுமா, சொல்லணுமா. அடுத்தன கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஆரோனின் ஊழியருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுற அனைவருமே நினைச்சணும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஒவ்வொரு நாட்கள் நம்ம நினைச்சணும் கர்த்தரை துதிக்கணும். அப்படி துதிக்கும்போது கர்த்தர் நமக்கு நினைச்சுவார், நமக்கு மறுத்துறவு கொடுப்பாரு. கர்த்தருடைய கிருபையை நம்ம பெரிதாக பாராட்டும் போது ஒவ்வொரு நெருக்கத்திலிருந்தும் கர்த்தர் நினைச்சுவார், நமக்கு விடுதலை கொடுப்பாரு. இங்கே அது வந்து கிருபை பற்றி நீங்கள் சொல்லி பாருங்கள், அதில் அநேக அதிசயங்கள் அற்புதம் நடக்கும். சொல்லி கர்த்தர் கிருபை என்றுள்ளது, அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 136 இருக்குது. அந்த சங்கீதங்களை ஒவ்வொரு நாட்களும் சொல்லி நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை துதிக்கும்போது கர்த்தர் நமக்கு எந்த நெருக்கங்கள் வந்தாலும், எந்த உபத்திரங்கள் பாடுகள் வந்தாலும் அல்லது நம்ம நினைச்சுவார், விடுவிப்பார். அதான் தாவீது சொல்கிறாரு, நான் நெருக்கத்துலேருந்து நான் என்ன செஞ்சேன், நான் கர்த்தர் நோக்கி நான் என்ன செஞ்சேன், கூப்பிட்டேன். கர்த்தர் என்ன செஞ்சார், என்னை கேட்டதில் என்னை என்ன செஞ்சார், விசாலத்தில் வைத்தார்னு சொல்கிறாரு. அதான் சொல்கிறார், ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருடைய கிருபையை சொல்லி துதிக்கிறதுனால அவர் என்ன செய்றாரு, கர்த்தர் என்ன செய்றாரு, என் பட்சத்தில் இருக்கிறாரு. அதனால் நான் எதற்கு மனுஷனுக்கு நான் பயப்படணும், மனுஷனை என்ன செய்வான் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நம்மளோடு நிச்சயமாக அவர் நம்மளோடையே தான் இருப்பார். அப்படிங்கிறதுனால நம்ம எந்த இதுக்கும் என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். கர்த்தர் நம்ம எப்போ பட்சத்தில் இருக்கிற அவரை பாதுகாத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம், சிறு பிள்ளைகள் என்ன செய்வோம், அப்பா அம்மா கூட இருக்கிறனால அப்பா அம்மா பார்த்துக்கிடுவான்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த அப்பா அம்மா எவ்வளோ நேரம் கூட இருந்துட்டு இருப்பாங்க, அவங்க வேலை இருக்கும் போது நினச்சவங்க விட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது, எப்பொழுதும் நம்முடைய பட்சத்தில் நினைச்சராக இருக்கிறாரு. அப்போ அவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்யணும், அவரை துதித்து அவர் என்ன செய்யணும், அவரை நம்ம பட்சத்திலே வச்சுக்கிடணும். அப்படி இருக்கும்போது எந்த சத்துருக்களும் எந்த மனுஷர்களும் நம்மளை என்ன செய்ய முடியாது, நம்மளை நெருக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு நாட்களும் பயப்படணும் தேவையில்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்காரு, நான் ஏன் பயப்படுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், தைரியமாக இருக்கலாம். அதைத்தான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால நான் மனுஷனுக்கு ஏன் பயப்படணும், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். மனுஷனுக்கு மாத்திரமில்ல, சத்துருக்களுக்கு எந்த போராட்டங்களுக்கு என்ன செய்யணும், நான் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் எனக்கு அனுகூலம் பண்ணுறவருக்கு அடுத்த நடுவில் கர்த்தர் என்ன பார்த்து நமக்கு யாரெல்லாம் அனுகூலம் பண்ணுறாங்களோ அவங்க நடுவில்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மளோட பட்சத்தில் இருந்து நம்மளை என்ன செஞ்சார், பாதுகாப்பாராம். நமக்கு எந்த சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எந்த விதமான தீங்குகள் உத்திரங்களை உருவாக்குனாலும் கர்த்தர் என்ன செய்வார், சத்துருக்களுக்கு சரி கட்டி விட்டுருவார். நம்ம வந்து அவருடைய பிள்ளை இப்போ வந்து ஒரு கோழி வந்து என்ன செய்யுது, தன்னுடைய குஞ்சுகளை செட்டைன்களை எடுத்தது மறைத்து வைத்து பாதுகாக்குது. அதே போல் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், அவருடைய செட்டைன்களை வைத்து என்ன செய்வார், நம்மளை பாதுகாப்பார் நம்மளை கர்த்தரை துதிக்கும் போது. அப்போ அப்படி செய்யும்போது சத்துருக்கள் நம்மளை நெருக்கும்போது சத்துருக்களுக்கு அவரே செஞ்சவர் நீதி சரிகட்டத்தில் செஞ்சு விட்டுருவார். எப்படி அந்த கோழி செட்டைக்குள்ள குஞ்சுகள் வந்து இருக்கும்போது பருந்தோ மற்ற எது வந்து தொட வரும்போது எப்படி அந்த கோழி வந்து அந்த குஞ்சுகளை வந்து சத்துருக்கள் கையில் பாதுகாக்குதோ, அதே போல் கர்த்தர் நம்மளை நினைச்சவர் ஒவ்வொரு நாட்களும் நம்ம பட்சத்திலேருந்து நம்ம நினைச்சவர், நம்ம பாதுகாப்பார், சத்துருக்களுக்கு சரி கட்டி விட்டுருவார். ஆனால் வந்து நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரை மட்டும்தான் என்ன செய்யணும், நம்பணும். மனுஷன் நம்பக்கூடாது. பெற்றோர்களோ மற்ற நம்ம உறவினர்களோ யாராக இருந்தாலும் எத்தனை நாள் நமக்கு உதவி செய்வாங்க. அதனால் நம்ம நினச்சக்கூடாதுன்னா நம்ம வந்து அவங்களெல்லாம் நம்பணும். ஆனால் வந்து என்ன செய்யணும்னா முதலாவது கர்த்தரை என்ன செய்யணும், நம்பணும். கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்யணும், பாதுகாப்பாக இருக்கிறாரு. அதனால் எல்லா காரியங்களும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை உறுதியாக என்ன செய்யணும், பற்றி பிடித்துக்கிடணும். ஏசாயா 26 கூட பார்க்குறோம், உறுதியாக கற்றுக்கொண்ட மனதையுடவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது கர்த்தர் மேல் நம்ம பற்றுதலாக இருக்கும்போது நம்ம கர்த்தர் என்ன செய்வார், பூரண சமாதானத்துடன் நம்ம பார்த்துக்கொள்வதற்கு எதுவாக இருக்கும். அதனால் நம்ம ஒவ்வொரு நாட்களும் கர்த்தரை மட்டும் நம்பணும், மனுஷனை என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. அடுத்தபடியாக பிரபுக்களையும் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது.
பிரபுக்களை நம்பாதா படிக்க நினச்சணும். கர்த்தர் பேருதெல்லாம் பற்றுதலாக இருக்கணும். பிரபுக்கள் எனக்கு இவங்க அதை செஞ்சுருவாங்க, இதை செஞ்சுருவாங்க, எனக்கு இதை செஞ்சாங்க, அதனால் நான் அவங்க மேலே பற்றுதலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு நாள் 2 நாள் அதை அப்புறம் நினச்சிடுவாங்க, கை வாரி விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம நினச்சக்கூடாது, பிரபுக்களையும் நினச்சக்கூடாது, நம்பக்கூடாது. ஆனால் கர்த்தர் பேருதெல்லாம் நினச்சணும், பற்றுதலாக இருக்கணும். அதே போல் எல்லா ஜாதியாரும் தாவீது என்ன செஞ்சாங்களாம், வளைந்து கொண்டாங்களாம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்கள் என்ன செஞ்சேன், நான் சங்கரிப்பேங்கிறார். அதே போல் நம்மளும் கர்த்தர் மீது பற்றுதலாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார் அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தினால் என்ன செஞ்சிருவார், அவங்களை சங்கரித்து போட்டுருவார். அடுத்தபடியாக நம்மளை எந்த ஜாதியாக நம்மளை நினச்சக்கூடாது, வளைந்து கொள்ள முடியாது. நம்ம கர்த்தருடைய நாமத்தினால என்ன செய்ய முடியாது, நாமத்தினால் அவர்களை என்ன செஞ்சிடலாம், சங்கரிச்சிடலாம். அதே போல் நம்ம சத்துருக்களோ எதிராளிகளோ யாராக இருந்தாலும் நம்மளை நினச்சுவார், நம்மளை சுற்றிலும் நினச்சிவாங்க, வளைந்து கொள்வாங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் நம்ம நினச்சோன்னா கர்த்தருடைய நாமத்தினால் அவர்கள் என்ன செஞ்சலாம், சங்கரிச்சிடலாம். ஏன்னா தாவீது அதை தான் சொல்கிறார், நான் எல்லா ஜாதியாரும் என்னை என்ன செஞ்சாங்க, வளைந்து கொண்டாங்க, அதனால் நான் என்ன செய்வேன், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேங்கிறார். எல்லாரும் என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளும்போது நான் நினச்சிவேன், கர்த்தருடைய நாமத்தில் அவர்களை சங்கரிப்பேங்கிறாரு. அது மாத்திரமில்ல, தேனீக்களை போல் என்ன செய்வாங்க, என்னை வளைந்து கொள்வாங்க, முள்ளில் பற்ற நெருப்பை போல் நினச்சிப்பாங்க, என்னை அணிந்து போவாங்க. ஆனாலும் நான் அவங்களை நினச்சிவேன், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேங்கிறாரு. அப்போது நம்ம ஒவ்வொரு நாட்களும் நினச்சணும், கர்த்தருடைய கிருபையை சொல்லி நினச்சணும், துதிக்கணும். மனிதர்களையோ பிரபுக்களையோ யாரையும் நினச்சக்கூடாது, நம்பக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய நாமத்தை நினச்சணும் உறுதியாக பற்றி பிடித்துக்கிடணும். கர்த்தருடைய நாமத்தை நம்ம உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளும்போது எந்த சத்துருக்கள் நம்மளுக்கு, எந்த சத்துருக்களோ எந்த ஜாதிகளோ நம்மளை ஒரு தேனை போல் ஒரு முல்லை போல் என்ன செய்கிறாங்க, வளைந்து கொண்டாலும் அவர்களை என்ன செஞ்சலாம், கர்த்தருடைய நாமத்தை சொல்லி என்ன செஞ்சலாம், சங்கரித்து போட்டலாம். தாவீது அதை செஞ்சதுனால அவர் அதை எழுதியிருக்காரு. நாம என்ன சொன்னால் கர்த்தர் நாமத்தை என்ன செய்யணும், உறுதியாக கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய நாமன்னா வேறு என்னது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதுதான். அவர் பேர் தான் என்னது, கர்த்தருடைய நாமம் என்பது. அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும், உறுதியாக என்ன செய்யணும், பற்றி பிடித்து கொள்ளணும். அப்போ பிடித்து கொள்ளும்போது கர்த்தருடைய நாமத்தினால என்ன செய்வார், நம்மளை சங்கரிச்சிடலாம். அதான் பிசாசு வருதா, எல்லா போராட்டங்கள் வருதா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டுறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்ன விலகிப்போ அப்படின்னா என்ன செஞ்சிடும், போயிடும். அதனால் இயேசு நாமத்துக்கு வல்லமை உண்டு, மகிமை உண்டு. அதனால் நம்ம நாமத்தை சொல்லி சொல்லி என்ன செய்யணும், துதிக்கும் போதும் கர்த்தர் நாமத்தை சொல்லி கட்டி ஜெபிக்கும் போது நமக்கு என்னது, நிச்சயமாக விடுதலை உண்டு. அதுக்கு தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் நாமத்தினால அவங்கள சங்கீர்ப்பேன்னு சொல்கிறார். ஆனால் இது முதல் நீங்கள் அது வரைக்கும் செய்யாமல் இருந்தால் கூட இனிமேல் என்ன செய்யுங்க, எதாக இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால் என்ன செய்வேன், நான் அந்த போராட்டத்தின் விடுதலை பெற்றுருவேன். கர்த்தருடைய நாமத்தினால சத்துருக்களை உன்னை முறியடிச்சிருவேன். கர்த்தருடைய நாமத்தினால என்ன செய்வேன், எனக்கு எதிராக போராட்டங்களை முறியடிச்சுன்னு சொல்லும்போது கர்த்தருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுவேன், எல்லாத்தையும் முறியடிச்சு போட்டார். அடுத்தபடியாக நான் விழும்போது என்ன யார் நம்ம விழும்போது நம்மளை யாரும் தள்ளுனா கூட என்ன செய்ய முடியாது, கர்த்தர் நம்மளுக்கு என்ன செஞ்சிருவார், உதவி செஞ்சிருவார். இவங்க எப்படியாவது அழிஞ்சு போகணும், நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கக்கூடாது, இவங்களை வேலையிலேருந்து தூக்கிடணும், இவங்களை படிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பழையது போராட்டங்கள் நினச்சிவாங்க, எப்படியாவது விழ வச்சிடணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார், நம்முடைய கர்த்தர் நாமத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா அதுலேருந்து உதவி செஞ்சிருவார். தாவீதை போன்று கர்த்தரை என்ன செய்யணும், ஒரு பலனாக என்ன செய்யணும், வச்சுக்கிடணும். பலன் இல்லாமல் நம்ம ஒன்றும் முடியாதுனால கர்த்தரை ஒரு பலனாக வச்சு நம்ம அவர்களுக்கு என்ன செய்யணும், கீதங்களை பாடணும். கீதங்கள் பாடணும்னா பாடல்கள் கர்த்தரை பலனாக வைத்து நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அவர் நமக்கு என்ன செய்வார், ஒரு ரட்சிப்பாக இருக்கார். ஒரு ரட்சிப்பாக இருந்து நம்மளை கர்த்தரை பாதுகாப்பார். அதை தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார்னு சொல்கிறார். ஏன்னா அப்படி இருக்கிறதுனால எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்கிறார். நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களாக யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறவங்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அவங்க சண்டை எதுவுமே கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க, ரசிக்கப்பட்டவங்க அவங்க கர்த்தர் எடுத்து கம்பீர சத்தம் எப்பொழுது எடுத்து பாடல்களை பாடிட்டே இருப்பாங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதான் நீதிமானுடைய கூடாரங்களில் எப்பொழுதும் எடுத்தது ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தர் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் தான் பராக்கிரமம் செய்யும். பராக்கிரமம்னா என்னது, நமக்கு ஒரு பலன். கர்த்தருடைய வலது கருத்தினால கர்த்தர் நமக்கு நினைச்சுவார், அவங்கள மூடுவேன், கர்த்தர் வலது கருத்து நம்மளை வச்சு மறைப்பேன்லாம் சொல்கிறாருல, அதனால கர்த்தருடைய வலதுகரம் நமக்கு பராக்கிரமம் செஞ்சு நம்மளை நினைச்சுவார், நம்மளை பாதுகாப்பார். ஏன்னா கர்த்தருடைய வலதுகரம் தான் நினைச்சது உயர்ந்து இருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் நினைச்சது பராக்கிரமம் செய்து. அப்படி இருக்கிறதுனால நம்ம கர்த்தருடைய கருத்துக்கு நம்ம நினைச்சணும் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய கருத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்ம சாகாதபடிக்கு கர்த்தர் நினைச்சுவார், நம்மளை பிழைத்திருக்க செய்வார்.
ஆனால் வந்து நம்ம எந்த இது காரியங்களிலும் நமக்கு லேசாக கூட விலகினா கூட கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு ஒரு சிகிச்சையை கொடுத்துருவார், ஒரு தண்டனையை கொடுத்து கர்த்தர் என்ன செஞ்சுவார், நம்மளை வந்து அது அந்த போராட்டத்தை வந்து நம்மளை என்ன செஞ்சிருவார், விடுவிச்சிருவார். நம்ம இது போகிற வழி சரியில்லை அப்படின்னு சொல்லினா நீதியின் வழியிலே நடவுங்கள், செம்மையான வழியை நடவுங்கள்னு சொல்லி நம்ம வேதவசனத்தை பார்க்குறோம். அப்போது கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை பாதுகாப்பார், சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சரி, சின்ன சிகிச்சை கொடுத்தாரு பிடிச்சிக்கிட்டு வர தவிர சாவுக்கு நம்மளை என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். அதனால் நம்ம என்ன செய்யணும், நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவர்கள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன்னு சொன்னபடி நம்ம என்ன செய்யணும், நீதியாகிய வாசலை பிடிச்சிடணும். எந்த காரியங்களையும் நினைச்சணும் நீதி செய்கிறவர்களை நம்ம நினைச்சணும் இருக்கணும். நம்ம அப்படி இருக்கும்போது மாத்திரம்தான் நம்ம நினைச்ச முடியும், கர்த்தரை நம்ம நினைச்ச முடியும், அதிகமாக துதிக்க முடியும். அதனால் கர்த்தரின் வாசல் இதுவே தான், நீதியின் வாசல் இதுவேன்னு சொல்லி கர்த்தரை என்ன செய்யணும், துதிக்கணும். அடுத்தபடியாக நீதிமான்கள் தான் யார், அந்த நீதியின் வாசல்களை நினைச்ச முடியும், பிரவேசிக்க முடியும். நீதியின் வாசல் இது பரலோக வாசல். பரலோக வாசலில் பிரவேசிக்கிறது நீதிமான்கள் மாத்திரம் நினைச்ச முடியும், பிரவேசிக்க முடியும். மற்றவர்களை நினைச்ச முடியாது, இதில் பிரவேசிக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு நாட்களும் நாம் நீதிமான்களாக நினைச்சுவோம் மாறுவோம். அப்போ வந்து அதுதான் கர்த்தருடைய வாசல் இது, நீதிமான்களை பிரவேசிப்பார்னு சொல்லி நினைச்ச முடியும், சொல்ல முடியும், பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதனால் கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து நமக்கு ரட்சிப்பாக இருக்கிறபடினால் நான் கர்த்தரை என்ன துதிப்பேன்னு சொல்லி தாவீது சொன்னதுபடி நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், ஒரு ரட்சிப்பாக நம்மளை என்ன வச்சுக்கிடணும். அப்போது சொல்லி நம்ம என்ன செய்யணும், அவரை துதிக்கும்போது கர்த்தர் நம்மளை ரட்சிப்பின் வழியில் என்ன செய்வார், ஒவ்வொரு நாட்களும் நம்மளை நடத்துவார். அது மாத்திரமில்ல, இது வரைக்கும் நம்மளை யாரெல்லாம் என்ன செய்யற, நம்ம வந்து ஆகாதவர்கள் என்று தள்ளியிருக்கலாம். ஆகாத வந்து தள்ளப்பட்டிருக்க காலத்தில் நம்மளோட கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய வலதுகரையும் கர்த்தருடைய நாமத்தையும் நம்ம உறுதியாக பற்றி கொண்டு நீதியின் வழியில் நடக்கும்போது நம்ம யாரெல்லாம் நம்மளை ஆகாதுன்னு தள்ளுனாங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, நம்மளை தேடி என்ன வந்துடுவாங்க. இப்போ வீடு கட்டும் போது இந்த கல் தேவையில்லை, இது ஆகாது அப்படின்னு சொல்லி தூரம் ஒதுக்குவாங்க. ஆனால் திடீர்னு என்ன செய்வாங்க, அந்த கல் மூளைக்கு என்ன செய்யுமா, தலைக்கல் ஆயிடுமா. அதனால் நம்ம யாரெல்லாம் என்ன செய்கிறாங்களோ ஆகாதவன்ட்டு நம்மளை ஒருக்கி தள்ளுனாலும் நம்ம அந்த காரியங்களை செய்யும்போது எப்படி ஒரு மூளைக்கு தள்ளப்பட்ட கல் மூளைக்கல் ஆச்சோ அதே போல் இருந்துச்சுன்னா கர்த்தரால் நமக்கு என்ன செய்யும், அந்த காரியம் என்ன செய்யும், வாய்க்கு செய்வார். அது வந்து நம்முடைய கண்களுக்கு என்ன செய்யும், ஒரு ஆச்சரியமாக இருக்குமா. அடுத்தபடியாக இப்படி நடக்கும்போது அது வந்து என்ன செய்யுது, நமக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கழிவு இருந்து மைகளை கடவுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் இருக்கணும்னா நம்ம ஆகாது தள்ளப்பட்டோம். ஆனால் இப்போ கர்த்தரால் நமக்கு இந்த காரியங்கள் இப்படி வாய்க்கு வச்சிருக்குன்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்யறது, கர்த்தர் நம்ம கொண்டு பண்ண நாள் அப்படின்னு சொல்லி இதில் என்ன செய்யணும், கழிவு இருந்து மைகளை படுவோன்னு சொல்லி என்ன செய்யணுமா சொல்லணுமா. அடுத்தபடியாக கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொல்லி தாவீது சொன்னபடி நம்ம ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்யணும், கர்த்தாவே என்னை என்ன செய்யும், ரட்சியும், எங்களுடைய காரியத்தை என்ன செய்யும், வாய்க்க பண்ணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சொல்லணும். கர்த்தாவே எங்களை ரட்சியும், எங்களை காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்யணும், கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம்னு சொல்லி ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்யணும், கர்த்தருடைய நாமத்தினால சோத்தரிக்கணும். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி மற்றவர்களை நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கவும் செய்யணும். நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்ய கேடு நினைக்கக்கூடாது. மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யும், பலிக்கும். அடுத்தபடியாக யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் பண்ணும்போது அவருடைய சிறையிருப்பு மாறுறதுங்கிறது போல் நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தருடைய ஆலயத்திலேருந்து என்ன செய்யணும், நம்மளை ஜனங்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மளை என்ன செய்யும்போது நம்மளை என்ன செய்ய, எப்பொழுதும் மற்றவர்களை நம்ம ஜெபிக்கும் போது மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் அவர் பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தலாம் பண்டிகையின் பழியை கொண்டு போய் பலிபீடத்துக்கு கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கிறப்ப பண்டிகையின் பழியினா நம்ம என்ன செய்யணும், பண்டிகை நாட்களிலையும் என்ன செய்யணும், பலிபீடத்தில் போய் என்ன செய்யணும், சோத்திர பள்ளி, துதிமல்லி, அஞ்சு பள்ளி, சர்வாங்க தான பள்ளியெல்லாம் செலுத்தத்தக்கதாக காணிக்கைகளை கொண்டு வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், பலிகளை என்ன செய்யணும், செலுத்தணும். அது மாத்திரமில்ல, நீ தான் என்னோட தேவன், நான் உண்மை தான் துதிப்பேன், நீர் என் தேவன், நான் உண்மை உயர்த்துவேன்னு சொல்லி தாவீது சொல்லியிருக்கிற. அதே போல் நம்மளும் என்ன செய்யணும்னா பண்டிகை பலியை கொண்டு செலுத்தும் போது நீ தான் என் தேவன், நான் உண்மை தான் நினச்சிவேன், நான் துதிக்கிறேன், நீ தான் என் தேவன், நான் உண்மை நினச்சிவேன், நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், துதித்து உயர்த்தணும். அதே கர்த்தர் துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது அந்த சங்கீதம் 118 சங்கீதத்தில் முதல் வசனம் அதுதான், கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது ஆரம்பத்திலையும் தாவீது இதே வசனத்தை சொல்லியிருக்காரு,
முடிவும் அதே வசனத்தை சொல்லியிருக்காரு. ஆரம்பமும் முடிவும் அந்த இடத்துல நினைச்சாரு தாவீது ஒரே வசனத்தை சொல்லி நினைச்சாரு முடிக்கிற கர்த்தர் துதிங்கள், அவர் நல்ல கிருபை என்று முளைஞ்சு ஆரம்பித்து அவர் நல்ல கிருபை என்று முளைஞ்சு என்று சொல்லி முடிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நினைச்சணும் துதித்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய கிருபை நினைச்சணும் என்று உள்ளதுன்னு சொல்லி சொல்லணும். அந்த கிருபை நம்ம ஒவ்வொரு நாளும் வேணும். அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே முடியாது. ஒவ்வொரு நாட்களும் அதிகாலை எழும்புனோன்னா கர்த்தருடைய கிருபைக்காக நம்ம நினைச்சணும், அவர்கிட்ட மன்றாடணும். அன்றாடும் போது தான் கர்த்தருடைய கிருபை நினைச்சுவார் நம்மளுக்கு தான் இருப்பார். கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா நமக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருடைய கிருபையை சொல்லி சொல்லி நினைச்சு நம்ம துதிப்போம். கர்த்தர் நம்மளை புது கிருபையினால் நிரப்புவாராக. அடுத்ததாக சங்கீதம் 119. சங்கீதம் 119 தாவீது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் உத்தம மார்க்கத்தாராம், அவர்கள் தான் பாக்கியவான்கள்னு சொல்லி சொல்கிறார். நம்ம சங்கீதம் 1 பார்க்குறோம். சங்கீதம் 1 என்ன செய்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பார்க்கவான்னு சொல்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் நிச்சயமாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, பிரியம் இல்லாமல் வாசிக்கக்கூடாது. அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானித்து வாசிக்கிறவங்க பாய்க்கவான்னு சொல்லி பார்க்குறோம். அவங்களுக்கு தான் நிறைய ஆசிரியர் கல்குரமாக நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனி இருக்கிற நிலையில் தன் காலத்தில் நெற்காலகுரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியத்திலிருந்து இல்லாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், செய்தெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் கர்த்தருடைய வேதத்தின்படி நம்ம ஒவ்வொரு நாட்களும் நுத்தமாக நடக்கும்போது கர்த்தர் நினைச்சுவார் பாக்கியவான்களாய் மாற்றுறாரு. அதில் கர்த்தருடைய சாட்சிகளை நம்ம நினைச்சணும் கை கொண்டு அவரை மொழியிறத்தோடு தேடணும். ஒன்று கர்த்தருடைய வேதத்தின்படி நினைச்சணும் உத்தமமாக நடக்கணும். அடுத்தபடியாக நினைச்சோன்னா கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு நினைச்சணும் அவரை மொழியிறத்தோடு நம்ம நினைச்சணும் தேடணும். தேடும்போது பாக்கியவான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறவங்க கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரும் கர்த்தருடைய சாட்சிகளை கை மொழியிறத்தோடு தேடுறவர்களும் அநியாயமே நினைச்ச மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்க அநியாயமே செய்ய மாட்டாங்க. அவருடைய ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்வாரா, கர்த்தருடைய வழியிலே என்ன செய்வாங்க, நடக்கிறாங்களாம். அதனால் நம்மளும் என்ன செய்யணும், இப்படி நடக்கும்போது அந்த கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், பாதுகாப்பார். அதில் இந்த கட்டளையில் நாங்கள் கல்வி கற்பித்து சொல்ல கட்டளையை கர்த்தாய் கைக்கொள்ளும்படி கற்பித்தீர் என்று அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து புறப்பட்டு வரும்போது கர்த்தர் நினைச்சார் அவங்களுக்கு 10 கற்பனைகளை கர்த்தர் என்ன செஞ்சார், கொடுத்துருந்தார். மோசே மூலமாக 10 கற்பனைகளை கர்த்தர் என்ன செஞ்சார், கொடுத்தாரு. அந்த கற்பனையில் வச்சு நீங்கள் கை கொள்ளணும். இந்த கட்டளை பிரமாணம் எல்லாம் என்னதான் ஒன்று இதே நம்ம கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகள் 10 நமக்கு என்னது கொடுத்துருக்கிறது பார்க்கிறேன் 20 அதிகாரத்தில். அந்த கற்பனைகள் கொடுத்துருக்கிறது, அந்த கற்பனை கை கொள்வது என்னது கட்டளை. அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து செய்கிறது என்னச்சது அவருடைய கட்டளை, அவருடைய பிரமாணங்கள். அது என்னச்சுன்னா நீங்கள் நடக்கும்போதும் உட்காந்துருக்கும் போதும் கூட என்ன செஞ்சுருக்காரு, உங்களோட பிள்ளைகளுக்கு இதான் கர்த்தா நீங்கள் போதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம இந்த கட்டளைகளை நம்ம என்ன செய்யணும், கர்த்தா நம்ம கை கொள்ளணும். கை கொள்ளது தான் கர்த்தர் நம்ம கற்பித்து வச்சுக்கிறார். அதனால் கை கொள்ளணும். அடுத்தல என்ன செய்யணும், அவருடைய பிரமாணங்களை நம்ம என்ன செய்யணும், கை கொண்டு அவருடைய வழியில் என்ன செய்யணும், நம்ம நடக்கும்போது அது ஸ்திரமாக இருக்குமா. அடுத்தல கற்பனைகளை கர்த்தர் என்ன செய்யணும், கண்ணோக்கும் போது வெறுக்கப்பட்டு போக மாட்டோம்னு சொல்கிறார். நம்ம கற்பனை எப்படி நடக்கும்போது கர்த்தர் நினைச்சு ஒரு வெறுக்கப்பட்டு போகாத இப்படிக்கு பாதுகாப்பாராம். அடுத்தல கர்த்தருடைய நீதி நியாயங்கள் நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் எப்படி நீதி நியாயத்தை செஞ்சார், அப்போ நம்மளே என்ன செய்யணும், நம்ம அவருடைய பிள்ளைகள் அவருடைய வித்து. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்மளும் நீதி நியாயங்களை என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி செம்மையான இதயத்தால் என்ன செய்யணும், கர்த்தர் என்ன செய்யணும், நீதி நியாயங்களை செய்து செம்மையான இதயத்தோடு நம்மளை என்ன செய்யணும், அவரை துதிக்கணும். முழு இதயத்தோடு கர்த்தரை துதிக்கணும். செம்மையான இதயத்தோடு அடிச்சணும் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உள்ளத்தில் அக்கிரமங்கள் பாவங்களை வச்சுட்டு ஜெபித்தா அந்த துதி எந்த ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால தான் செம்மையான இதயமாக மாறி நினைச்சணும் கர்த்தரை துதிக்கணும். அடுத்தல கர்த்தருடைய பிரமாணங்களை நினைச்சணும் நிச்சயமாக நம்ம நினைச்சணும் கை கொள்ளணும். முற்றிலும் அப்படி கை கொள்ளும்போது கர்த்தர் முயற்சியில் என்னது கைவிட மாட்டார். அதை தான் தாவீது சொல்கிறார், பிரமாணங்களை கை கொள்ளுவேன் முற்றிலும் என்னை கைவிடாதேன்னு சொல்கிறார். நம்மளும் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருடைய பிரமாணங்களமாய் அந்த சட்டத்திட்டங்கள் வேத வசனங்கள் தான் பிரமாணங்கள். இந்த வேத வசனங்களை வாசித்து அதை கை கொள்ளும்போது கர்த்தர் நம்மளை நினைச்ச மாட்டார், தாவீதை கைவிடாத நம்மளே நினைச்ச மாட்டார், கைவிட மாட்டார். அந்த தாவீது சொல்கிறாரு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவாங்கிறார். ஒரு வாலிபன் இருந்தான்னா
அவன் நடக்கிற வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்னு சொல்லாது. அது வந்து எப்படின்னா கர்த்தருடைய வசனத்தின்படி காத்து கொள்ளும்போது மாத்திரம் மட்டும்தான் வாலிபன் தன் வழியை நிச்சய முடியும், பரிசுத்தமாக பாதுகாக்க முடியும். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்காமல், வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காம, கர்த்தருடைய கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்களை நம்ம கைக்கொள்ளலை அப்படின்னு சொன்னோன்னா அவன் வழியை நிச்சயம் பாவமான வழியில் போயிடும். அதனால் நம்ம வாலிபன் தன்னுடைய வழியை காத்துக்கொள்ளணும்னா வேத வசனத்தை நினச்சோன்னா நன்றாக வாசிக்கும் போது தான் அந்த வசனத்தின்படி நினச்சோன்னா தன்னை காத்துக்கொண்டு பரிசுத்தமாக வாழ முடியும். அதான் தாவீது சொல்றாரு, என் முளையெழுத்தோடு நம்ம தேடுறேன், என்னை உங்கள் கற்பனை விட்டு வழி தப்ப விடாதுங்கிறேன். முளையெழுத்தோடு உங்களை தேடுறேன், என்னை உங்கள் கற்பனை விட்டு மட்டும் என்னை செஞ்சிடாதையும், என்னை விட்டு விலக செஞ்சிடாதையும் அப்படிங்கிறார். நான் உங்கள் கற்பனையுமே நினச்சிட்டேன், நான் பிரியமாக இருக்கிறேன், அதை நான் நினச்சிடேன், நான் பற்றிக்கொள்கிறேன். அதனால் உங்கள் கற்பனை விட்டு மட்டும் என்னை செஞ்சிடாதையும், என்னைய விலக வச்சிடாதையும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு. அதுபோல் நாமளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கற்பனை விட்டு நினைச்சக்கூடாது, விலகவே கூடாது. அது கர்த்தருக்கு நம்ம கேட்கணும். நம்மலாம் நினச்சோன்னா அது முடியாது. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தருடைய கரத்தினால் நம்மளை நினச்சிவார், அது இப்படி செய்கிறதுக்கு நம்மளை நினச்சிவார், பாதுகாத்துக்கொள்வார். அடுத்தபடியாக நான் உனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு வாக்கே என் இடத்தில் வைத்து வைத்தேன். அவன் வந்து என்ன செஞ்சிருக்காரு, தாவீது வந்து நான் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அது இதை தன் இதயத்தில் நினைச்சாரு, கர்த்தருடைய வாக்கை என் இடத்தில் வைத்து வைத்தேங்கிறார். ஏன்னா விழுந்துட்டார். இடையில பார்க்குறோம், அவர் வந்து யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது ராஜா யுத்தத்துக்கு போகாதபடிக்கு என்ன செஞ்சார், அன்றைக்கி வீட்டில் இருந்ததுனால இந்த போர் முகத்தில் நினச்சி நம்ம ஊரியா என்று சொல்லதான் அவனுடைய சேவகர் என்ன செய்கிறாரு, யுத்தத்துக்கு அனுப்பிட்டு அவர் மனைவி குளிக்கும் போது நினச்சிடாரு, அதை பார்த்து அழகாக இருக்கிறான்னு சொல்லி அவன் எச்சிலை விழுந்து அந்த உரியாவை கொண்டுட்டு அவளை நினச்சிடாரு தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொண்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செஞ்சார், நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக அதை என்ன செஞ்சார், எச்சரித்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு, மனம் திரும்பிட்டார். பாவத்தை என்ன செய்கிறார், அறிக்கை செஞ்சார். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு வாக்கை என்ன இடத்தில் வச்சுருக்கிறாங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன், இனி நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி வாக்கு அவர்கிட்ட என்ன செய்கிறார், ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. அந்த பொருத்தனை பண்ணி அதை இருதயத்தில் வச்சுருக்கீங்க. இதே போல் நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன பாவங்கள் நமக்கு இடம் கொடுத்துருந்தாலும் அதை நம்ம நடு சமயத்தில் தகுதியை போன்ற மன்னிப்பு கேட்டுட்டு இனி என்னச்சு நம்மளோட வேத வசனத்தின்படி நடப்பேன், பயந்து நடப்பேன்னு சொல்லி நினச்சணும், ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வாக்கு நினச்சணும், நம்ம இதயத்தில் நினச்சணும் வச்சுக்கிடணும். அப்போ அது ஆச்சரியமாக இருக்கும். அதான் கர்த்தர், கர்த்தாவே நீ சோத்திருக்கப்பட்டவர், உங்களுடைய புறமானங்களே எனக்கு போதும், நீ சோத்திருக்கப்பட்டவராக இருக்கனால உங்களுடைய புறமானங்களை ஒவ்வொரு நாளும் எனக்கு போதியுங்கிறாரு. உங்களுடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளெல்லாம் நான் நினச்சதேன், என் உதடெல்லாம் நான் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தை களி கூறுவது போல் நான் உமது சாட்சியின் வழியில் களி கூறுவேன், உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளே கண்ணோக்குவேன், உன் புறமானங்களை என்ன செய்வேன், மன மகிழ்ச்சியாக இருப்பேன், ஒரு வசனத்தை மட்டும் எனக்கு மறக்காதபடி என்னை பாதுகாத்துக்களுக்கு கிருபை சொல்லி கேட்குறாரு. இதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.